எல்லோருக்கும் வணக்கம். திவினேஷை பிடிக்குன்னு சொன்னா காணொலியை முழுக்க பாருங்க. கட்டாயம் 4வது ப்ரோமோ ரிலீஸ் ஆகிருக்குது. என்னங்க இந்த பையன் இந்த மாதிரி பாடுறான், அப்பா ரொம்ப அற்புதம், அமேசிங். என்ன சொல்றது, மேடையை அப்படியே கண்கலங்க வச்சுட்டா அப்படின்னு சொல்லாங்க. இப்போ இந்த ப்ரோமோ பார்த்தலேருந்து எனக்கும் என்னவோ செய்கிற மாதிரி இருக்குது உங்களுக்கு. ஏன்னா இந்த திரைப்படம் அப்படி, இந்த வரிகள் அப்படி, எல்லாத்தையும் சேர்த்து திவினேஷ் அந்த குரலில் கேட்கும்போது இந்த பாடலை அற்புதம். ஆனால் நிறைய பேருக்கு வாய் அடைச்சிருக்குங்க. அதாவது நிறைய பேர் சொன்னாங்க திவினேஷ் பழைய பாடலை மட்டும்தான் பாடிட்டு இருக்கிறாரு, அடுத்தடுத்த கட்டத்தை பாடலை பாட மாட்டேன்றாரு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இல்லையா. எல்லோரும் இந்த பாடலை கேளுங்க, இந்த வார எபிசோடை பாருங்க, உங்களுக்கு புரியும். திவினேஷ் அற்புதமான திறமை கொண்ட குழந்தை அப்படின்றத நீங்கள் புரிஞ்சுக்கொள்வீங்க. உண்மையிலேயே என்னங்க பாடல் இது. சேது திரைப்படத்துக்காக அறிவுமதி அவர்கள் ரொம்ப அற்புதமான என்ன சொல்றது, அந்த வலி நிறைந்த வரிகளை போட்டு எழுதின பாடலுங்க இது. இசைஞானி அவர்கள் பாடி, இசைஞானி அவர்கள் இசையமைச்சதுன்னு சொன்னால் நம்ம சொல்ல வேணுங்க. அதாவது நினைக்கிறேன் அடுத்த 99ஆம் ஆண்டு காலப்பகுதி இந்த படம் வந்தது. இந்த படம் வரும்போது விக்ரம் பீக்கில் இருந்தாருங்க. இந்த படம் விக்ரம் அப்படியே மாற்றி விட்டுருச்சு அப்படின்னு தான் சொல்லலாம். என்னப்பா இப்படி ஒரு நடிப்பா அப்படின்ற மாதிரி. இந்த படத்தை பார்த்துட்டு தேட்டர்லேருந்து வர்றவங்கலாம் கண் கலங்கி அப்படி கண்ணீர் ஊற்ற வந்திருந்தாங்க. திரும்பவும் அந்த கண்ணீரை திரும்ப கொண்டு வந்திருக்காரு நம்ம திவினேஷ் குழந்தை. ரொம்ப அற்புதம். ஸ்ரீனி சார் இந்த பாடலை கேட்ட உடனே சொல்கிறாரு, நீ எந்த பாடல் கொடுத்தாலும் அற்புதமாக பாடுற, அதுலேயும் நீ ஓன் கிரியேஷனை போடுற பாரு, அற்புதம்னு சொல்லிட்டு ஸ்ரீனி சார் என்ன பண்ணுறாரு தெரியுமா, மேடையில் அதாவது ஜட்ஜ் பேனல்லேருந்து எழும்பி போயிட்டாருங்க. அங்கே போய் பக்கத்தில் நின்று பாடுன்னு சொல்லி பாட கேட்குறாரு. அந்த பையன் பாடும்போது, அந்த குழந்தை பாடும்போது இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா சைந்தை மேம் அழுதுட்டு இருக்கிறாங்க. அதெல்லாம் அமேசிங். அது இசை பாருங்க, நம்மளை எங்கே கொண்டு போய் நிப்பாடுது பார்த்தீங்களா. இந்த பாடல் வரி ஆரம்பிக்கும் போதே, முதல் வரி ஆரம்பிக்கும் போது அற்புதங்க. எங்கே செல்லும் இந்த பாதை யாரோ யாரோ அறிவாரோ. இசைஞானி அவர்கள் மியூசிக் போட்டு தனக்கு எப்படியெல்லாம் உருகி பாட முடியுமோ அந்த காட்சிக்கு ஏற்ப அப்படி பாடின பாடலுங்க இது. நீங்கள் திவினேஷ் குரலை கேட்கும்போது எங்களுக்கெல்லாம் ரொம்ப சந்தோஷம் தாண்டி எங்களெல்லாம் அப்படியே ஏதோ உள்ளால இருந்து இழுத்துட்டு வருதுங்க. இந்த குழந்தை, இந்த பையன் வாரம் ஒவ்வொரு பாடலும் பாடும்போது அற்புதமாக இருக்குது. இந்த படத்தில் வர காட்சியில் கடைசியில் பார்த்தீங்கன்னா விக்ரம் சார் அப்படியே ஒரு மனநிலையை மாறி மனக்குழப்படைஞ்ச ஒரு மனிதனாக மாறிடுவார். ஸோ அந்த காட்சிகளுக்கு ஏற்ப இந்த பாடல், இந்த ஹம்மிங் மியூசிக் ஒன்று போயிட்டு இருக்குங்க. இந்த பாடலாம் இந்த ஸ்டேஜில் பார்க்கும்போது, இந்த ப்ரோமோவை பார்க்கும்போது திவினேஷ் பாடுறத, அடடா இந்த பையனால் மட்டும்தாங்க இப்படி பாட முடியுன்ற மாதிரி எங்களுக்கெல்லாம் மைண்ட் செட் அப்படியாச்சு. ஏன்னா நிறைய ரியாலிட்டி ஷோவில் இந்த பாடலை பாடி நான் கேட்டது கிடையாது. ஆனால் திவினேஷ் குரலில் இந்த பாடல் நம்ம எதிர்பார்க்கல. பட் இந்த பாடலை திவினேஷ் தெரிவு செஞ்சு பாடுறதுன்றது அமேசிங். ரொம்ப சந்தோஷம். ஏன்னா திவினேஷ் குரல்களில் நம்ம சொல்கிறோம் ஏதோ நம்மளை ஈர்க்கும் அப்படின்ற ஒரு சக்தி இருக்குல்ல திவினேஷுக்கு. அந்த சக்தி இந்த பாடல் வரி இசை எல்லாமே இருக்கும்போது திவினேஷ் குரல் வரும்போது எவ்வளோ அற்புதங்க. அது சொல்ல வார்த்தைகள் இல்லை அப்படின்னு கூட சொல்லாங்க. இந்த குழந்தை இவன் திவினேஷ்ட ஒரு விஷயம் இருக்குதுங்க. ஒரு பாடல் எடுத்தான்னு சொன்னால் அந்த பாடலையும் தாண்டி தன்னால் முடிஞ்ச எஃபெக்டையும் போட்டு அந்த மக்கள் மத்தியில் எப்படி ஒரு என்டர்டெயின்மெண்ட்டையும் தாண்டி ஒரு உணர்வுபூர்வமான விஷயத்தை கொடுக்குறது அப்படின்னு சொன்னால் திவினேஷ் பெஸ்ட் அப்படின்னு சொல்லலாம். தி பெஸ்ட் அப்படின்னு சொல்லலாம் திவினேஷ். என்ன அப்படின்னா, நீங்கள் வளமையாக பாருங்கள், மற்றவங்க பார்க்கும்போது குறை கண்டுபிடிக்கலாம், ஓகே இது ஒரு காம்படிஷன் அப்படின்ற மைண்ட் செட் இருக்கும். ஆனால் திவினேஷ் பாடும்போது நமக்கு தரைமேல் பிறக்க வைத்தார் பாடலர் யாருங்க கேட்டு அழுவாதவங்க, அந்த பாடலை கேட்டு அழாமல் இருந்தீங்களா? ஸோ திவினேஷ் பாடும்போது அந்த பாடல்கள் கேட்கும்போது எங்களுக்கு ஏதோ ஒரு கண்ணீர் வருகிற ஒரு சிச்சுவேஷன் வருகிறது. ஸோ அதுதான் திவினேஷோட பெஸ்ட். அதுதான் திவினேஷுக்கான மக்கள் கொண்டாடுறதுக்கான காரணமாக இருக்குது திவினேஷை. ஏன்னா அடுத்தடுத்த பாடல்கள் திவினேஷ் பாட எல்லா பாடல்களுமே எங்கள் மனதில் பதிகிறது. ஸோ அது ஸ்பெஷல் அப்படின்ற விஷயத்த நான் இங்கே பகிர்ந்து கொள்கிறேன். ரொம்ப சந்தோஷம். திவினேஷை பிடிக்குன்னு சொன்னால் கட்டாயம் கீழே வந்து கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். ரொம்ப நன்றி இந்த காணொலி பாடத்தில் உங்களுக்கு. என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். கட்டாயம் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். உங்களுடைய கமெண்ட்ஸுக்கு கட்டாயம் ரிப்ளை பண்ணுவேன். நான் ஆர்ஜே புவனேஷ். நன்றி.